மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வரை. Malgiya chapter 4 verse 1 to 6. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகளில் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்கமாற்று போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். For behold, the day and cometh that shall burn as an oven, and all this brown, yea, and all that do wickedly shall be and stubble, and the day that cometh shall burn them up, said the Lord of the ashes, that it shall leave them natural root and no branch. வசனம் 2. ஆனாலும் நான் என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியமாயிருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். But unto you that ye for my name shall the Son of the righteousness rise with healing in these wings, and he shall go forth and grow up and clovers have the store. வசனம் 3. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சம்பளிப்பாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். And he shall tread down this wicked, for they shall be ashes under the soles of your feet in the day that I shall do this, saith the Lord of the ashes. வசனம் 4. ஓரேப்பிலே இஸ்ரவேல் எல்லோருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய நியாயங்களையும் நினையுங்கள். Remember ye this law of the Moses, my servants, which I commandments unto him be for all Israel with these statutes and the judgments. வசனம் 5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். Behold, I will send you Elijah the prophet before this coming of this great and the dreadful day of the Lord. வசனம் 6. நான் வந்து பூமியை சங்காரத்தில் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். And he shall turn this heart of these fathers to the children, and the heart of the children to these fathers, lest I come and smite the earth with a curse. முடிஞ்சது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜான் 7 படிக்கணும். ஏன்னா அதுதான் நான் படிக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நியூ டெஸ்ட்மெண்ட் வரலாம். நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து முடிச்சுட்டு புக் ஆஃப் மோர்மன், டாக்டர் அண்ட் கமெண்ட்ஸ், த பால் ஆஃப் கிரைஸ்ட், என்னென்ன இருக்கோ அத்தனை புக்ஸையும் படிக்கணும். முடிச்சுட்டு இதுக்கப்புறம் முக்கியமான தகவலை மட்டும் வீடியோஸில் தகவல் இதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் படித்ததை நானே காதாக கேட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். பிறருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கும் உபயோகமாக இருக்கும். ஓகே.